எங்கள் வீட்டில் இன்னைக்கு பால் பூரி எப்படி செய்வதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கப் பச்சை அரிசிங்க, வீட்டிலே பதம் பண்ணி அரிசி வச்ச மாவு. காலையில் வெடிச்ச சாதங்க, இது உப்பு சாதம். ஒரு டம்ளர் பால் அதை ஊற்றி பிசையுது, உப்புங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாவை, சாதம் ஒரு கப்பு சாதம், அது உப்புங்க கொஞ்சமா ஊற்றிக்கோங்க, கட்டியா பிசைகிற வரைக்கும் ஒரு மாவு ஊற்றி காட்டணும். அடிச்சுட்டாங்க, இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த பிசைந்துக்கணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு தட்டிக்கணும் மாவு. இந்த பதத்துக்கு மாவு பிசைந்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த சைஸுக்கு மாவு உருண்டை பண்ணி வச்சுங்க, ரவுண்டா பண்ணி பூரி தரட்டுல தரட்டிக்கலாங்க. இந்த சைஸ்ல தரட்டிக்கலாம். இந்த மாதிரி உண்டை பண்ணி வச்சுக்கினீங்கன்னா தரட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்குங்க. தரையிட்டு இந்த மாதிரி தரட்டு. பெருசானது சின்னதானத மீடியமா தரட்டிக்கணும். இந்த மாதிரி சைஸ் தரட்டி. ஒரு 3 தட்டி காட்டுறேங்க, பாருங்க எப்படி. எண்ணெய் காஞ்சிதை போட்டலாம். எண்ணெய் ஊத்துறாங்க தேவையான அளவு பூரி. எண்ணெய் ஊத்துறாங்க, காஞ்சவனா போட்டு எடுத்துக்கலாம். காஞ்சிச்சு இதை போடுறாங்க. நல்லா பாருங்க, பூரி மாதிரி உப்பி வர பாருங்க. பூரி மாதிரி உப்பி வந்ததுன்னா திருப்பி போடலாம். அதே சூப்பரான பூரி. நான் போட்டேங்க, இந்த தெளிச்சு இங்கே வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப செவக்கூடாதுங்க, வெள்ளையா எடுத்துக்கணும். இது ஒண்ணு தட்டிலே தட்டுறீங்க. அப்படியே அந்த கிட்ஸுமா இந்த மாதிரி கூட தட்டிக்கலாம் கையிலே. நீங்க இப்படி உண்டையை வச்சு இப்படி தட்டி எண்ணெய் தடவிக்கின்னு இது இப்படி கூட இது தட்டி பூரி மாதிரி நம்ம கையில போடுவோம். நல்லா சீக்கிரம் ஆயிடும். குழந்தைங்க உஸ்காந்து வந்தா கூட இந்த மாதிரி செய்தி தரலாம். வர மாட்டேங்க. செய்துட்டாங்க. ஒயிட் கலர் பூரி இந்த மாதிரி செய்யுங்க. பாருங்க, சாப்பிட்டா இது பாருங்க
கொடுத்தான்னா அப்படியே சாப்பிட்டா வராங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க. இது பாருங்க பூரி, சூப்பரான ஒயிட் கலர் பூரி, பால் பூரி. இந்த மாதிரி இது தொட்டுக்கோ, பால்ல கூட ஊத்தி சாப்பிடலாம். சர்க்கரை வச்சு பால் வச்சு சாப்பிடலாம், கார சட்னி வச்சு சாப்பிடலாம். சூப்பரான பால் பூரி பிடிக்கும். இதை போட்டு பால் ஊத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க.